அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் நியூஸ் பேப்பர் பேஸ் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலேருந்து யாரெல்லாம் ஞான்பீத் அவார்டு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற டேட்டாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் அகிலன் 1975ல வாங்கியிருப்பாரு. ஜெயகாந்தன் 2002ல வாங்கியிருப்பாரு. அடுத்தது வைரமுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2025ல வாங்கியிருப்பார். ஓகேவா? ஸோ மூணுமே இங்கே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஞான்பீத் அவார்டு அப்படிங்கிறது 1965ல கொடுத்துட்டு இருக்காங்க. முதல்ல யாருக்கு கொடுத்துருப்பாங்கன்னா, கேரளாவை சேர்ந்த சங்கர குரூப் அப்படிங்கிறவருக்கு கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் ஞானபீத் அவார்டு தான் இந்தியாவோட இந்த லிட்ரரி ஹானர்லயே மிக உயரிய விருது. இலக்கியத்துல மிக உயரிய விருது. ஹையஸ்ட் லிட்ரரி ஹானர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்தது தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் சொசைட்டி வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் ஆன் August 5, 1960 as an autonomous body and registered on 4th March 1970 as a society under Societies Registration Act 1850 அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. ஸோ தமிழ்நாடு பாடநூல் கழகம் முதல்ல தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் சொசைட்டின்னு ஆரம்பிச்சிருப்பாங்க 1960ல. அதை சொசைட்டிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1850க்கு கீழே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு எப்ப தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் கார்பரேஷன் பேர் மாத்துறாங்கன்னா 1993ல. அதுக்கப்புறம் 2013ல தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் அண்ட் எஜுகேஷனல் சர்வீசஸ் கார்பரேஷன் மறுபடியும் பேர் மாத்திருப்பாங்க. சரியா? ஸோ ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது தான் இங்கே கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பூமணி அப்படிங்கிற எழுத்தாளர் வந்து இறந்து போயிட்டாரு. அவரை பத்தின ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அவருடைய இயற் பேர் வந்து பாத்தீங்கன்னா பூ மாணிக்க வாசகம். அவரு அஞ்ஞாடி அப்படிங்கிற ஒரு நாவல் எழுதியிருப்பாரு. அந்த நாவலுக்காக 2014ஆம் ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா சாகித்ய அகாடமி விருது அவருக்கு வழங்கப்பட்டிருக்கும். சரிங்களா? 2 ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். அவரு 1982ல வந்து பாத்தீங்கன்னா வெக்கை அப்படிங்கிற ஒரு நாவல் எழுதியிருப்பாரு. அந்த வெக்கை நாவலை பேஸ் பண்ணி தான் அசுரன் அப்படிங்கிற படத்தை வெற்றிமாறன் அவர்கள் எடுத்திருப்பார். சரியா? ஸோ ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது விச் சிட்டி ரேங்க்டு ஃபர்ஸ்ட் இன் மோஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபுட் பாத்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதிக எண்ணிக்கையிலான நடைபாதைகளை கொண்ட முதல் நகரம் எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா லக்னோ. சென்னை வந்து பாத்தீங்கன்னா 4வது இடத்துல இருக்கு. ஓகேவா? அடுத்தது வேர்ல்டு ஹெப்பாட்டிட்டிஸ் டே எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வேர்ல்டு ஹெப்பாட்டிட்டிஸ் டே எப்போன்னா ஜூலை 28. இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.